யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்திருந்தால் வாசிப்போம். ஆமென். கர்த்தர் அந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு சோதனையின் காலத்துக்குள் ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஆமென். முதலாவது சென்ற வாரத்தில் பார்த்தோம், சின்னவனை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். நம்மளை அநேக காரியத்தில் இந்த சின்ன இடத்துல வைத்து பழக்குவித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த சின்னவனை உயர்த்துவதற்காக, தீவிரமாய் காரியத்தை நடப்பிப்பதற்காக, ஒரு பலத்த ஜாதியாய் இந்த சபையையும் நம்மளையும் ஆண்டவர் மாற்றுவதற்காக கர்த்தர் சில சோதனையின் காலத்துக்குள் நம்மளை ஆண்டவர் பிரவேசிக்க வைக்கிறார். ஆமென். வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இயேசு கிறிஸ்து பிலிப்புவை பார்த்து கேட்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி வசனத்தை வாசிப்போம். 5வது வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அடுத்த வசனம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி ஆண்டவர் கேட்கிறார். பிலிப்பு சீசன், அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், சாப்பிடுவதற்கு இங்கே என்ன கிடைக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கிறார். அப்படிதானே? இப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறது கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் சத்தியம். நம்ம வாழ்க்கையிலே என்ன செய்ய போகிறார் என்பதை ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. அவர் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் நம்மளை சோதனைக்குள் ஆண்டவர் உட்பிரவேசிக்கிறார். அதனாலே அவர் கெட்டவரா? இந்த கடவுள் என்னை சோதிச்சிட்டார், அதனால் அவர் என்னை கெட்டவரா? அப்படி கிடையாது. எத்தனை ஆண்டுகள் கர்த்தர் உங்களை இந்த வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறார். என் வயதை காட்டிலும் அநேகர்கள் இங்கு மூத்தவர்கள். உங்களை அநேக அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் நடத்தி உங்களை அநேக சோதனைக்குள் கொண்டு வந்து இன்றைக்கு இந்த இடத்துல சத்தியத்தை கேட்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி இப்படி கேட்ட தேவனாய் இருக்கிறார். பலவிதமான சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது. பல விதத்திலே நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல இடத்திலே நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சோதனைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரோ அதை முன்னமாகவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த ஸ்தலத்திற்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய பாஸ்டருக்கு நான் ஒரு கார் டிரைவராய் இந்த இடத்துல அவர் ஊழியம் செய்வதற்காக வந்தார். இந்த கொளத்தூர் கிராமத்திற்கு ஆரம்பத்தில் கிராம ஊழியத்தை செய்வதற்காக என் சகோதரி உண்டு. என் சகோதரியும் எங்களுடைய பாஸ்டரும் இன்னும் 2 வாலிபர் பிள்ளைகளும் இந்த பகுதியிலே ஊழியம் செய்வதற்காக வந்தார்கள். அவர்களை வாகனத்தில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணி, நான் ஊழியம் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் இன்னும் ரசிக்கப்படலை. இவங்க ஊழியம் செய்வாங்க, இவங்களுக்கு ஒரு காடு மாதிரி நான் நிற்கணும். இவங்க ஊழியத்தை முடித்த பிறகு எங்கள் பாஸ்டரையும் இவங்களையும் காரில் கொண்டு போய் பத்திரமாய் அந்த இடத்துல விடணும். ஆனால் ஒருபோதும் எனக்கு தெரியாது, இதே இடத்துல கர்த்தர் என்னை ரட்சித்து ஊழியனாய் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி இந்த ஸ்தலத்திலே ஒரு சபையை எழுப்பி போதகனாய் கொண்டு வருவார் என்பது என் சகோதரிக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எங்கள் போதகருக்கும் அது தெரியாது. தாம் செய்ய போகிறதை கர்த்தர் அறிந்திருந்தார். அன்றைக்கு ஒரு கார் டிரைவராய் நான் இந்த இடத்துல வந்தேன், எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிந்திருந்தார், இவன் டிரைவர் அல்ல, இந்த இடத்துல இவன் ஒரு மெய்ப்பனாய் நான் இவனை கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் தாம் செய்ய போகிறதை முன்பாகவே அறிந்திருந்தார். ஆனால் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அநேக சோதனைகள் வாழ்க்கையிலே உண்டானதை பார்க்க முடிந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் பயப்படாதபடி, திகையாதபடி, கலங்காதபடி
தைரியமாய் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் சோதனை காலத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மளை அனுமதித்து கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஆமீன். பலவிதமான சோதனைகளை பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பலவிதமான சோதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படிதானே? அந்த பலவிதமான சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறதை அறிந்திருக்கிறதுனால், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, இந்த சபையில செய்ய போகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால், அவர் முன்கூட்டியே என்ன செய்கிறார்? நம்மளை சோதனைக்குள் உட்பிரவேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை. என் சகோதரரே, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அடுத்து, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், நான் செய்ய போகிறதை அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு சோதனையை தருகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு பொறுமையாய் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். 12வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவானாய் இருக்கிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இத்தனை விதமான சோதனைகள் என்னை பின்தொடர்ந்து வருகிறது அல்லவா, ஆனாலும் பயப்படாதீர்கள், கர்த்தர் சோதனையை சகிக்கிறவன் அவன் பாக்கியவான். அநேக காரியத்தில் உங்கள் இருதயம் சகித்து கொண்டு இருக்கிறது அல்லவா, அநேக நாட்களிலே சொந்தங்களினால, உறவுகளினால, நண்பர்களினால, வேலை ஸ்தலங்களினால உங்கள் இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் சகித்து கொண்டு கடினப்பட்டு நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு செய்ய போகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால் உங்களை இப்படிப்பட்ட சோதனைக்குள் அவர் கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். சில வேளையிலே புகழ்ச்சியும் ஒரு விதமான சோதனை தான். சில வேளையிலே நம்மளை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்றால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் என்னை புகழ்கிற மத்தியிலே நான் இருக்க மாட்டேன். அந்த இடத்தை விட்டு கடந்து போய் விடுவேன். ஏனென்றால் புகழ்ச்சி அதுவும் ஒரு விதமான சோதனை தான். நம்மளை புகழ்ந்து பேசும்போது இன்பமாக இருக்கும், ஆனால் நமக்கு தெரிய வேண்டும் நம்ம ஒரு பெரிய பாதாளத்துக்கு முன்பாக நிற்கிறோம் என்று சொல்லி. ஒரு ராஜா வரும் பொழுது ராஜாவை தான் உயர்த்தி பாட வேண்டும், அப்படிதானே? சிஎம் ஒரு கட்சியின் உடைய ஆட்கள் வரும் பொழுது அந்த கட்சியை சார்ந்த நபர் தான் கொடிகளை அசைக்க வேண்டும். அந்த கட்சியின் சார்ந்த தொண்டர்கள் தான் அங்கு நிற்க வேண்டும். தலைவரை வாழ்த்தாமல் கீழே இருக்கிற தொண்டனை வாழ்த்தினால் அந்த தலைவன் என்ன நினைப்பான்? சவுல் கொன்றது 1000 தான், ஆனால் தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி பெண்கள் பாடினார்களாம். எதனால அவனுக்கு உண்டானது தெரியல. பெண்களே புகழும் பொழுது ராஜாக்கு மனசு ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. ஆமேன். சில வேளையிலே உங்களுக்கு புகழ்ச்சியும் சில நேரத்தில் வீழ்ச்சியை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது நீதிமொழிகளிலே வாசிக்கலாம். சோதனையிலே நீங்கள் போகாதபடி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதுதான் சொல்லி தருகிறார். இது சோதனை காலம்தான். உங்களை சோதனைக்குள் உட்படுத்தி கொண்டு போகிற ஆண்டவர் தான், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் தான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் சோதனைக்கு போகாதபடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அந்த ஜெபத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சமீபத்தில் இந்த ஈபி காரியத்திற்காக பல நாட்களாய் அலைந்து திரிந்த பொழுது கடைசியாய் அதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இந்த ஈபியை நாங்கள் தருகிறோம், ஆனால் நாங்கள் கேட்ட பணங்களை தர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பணம் கிடைக்கவில்லை. நான் இப்போ என்ன செய்ய வேண்டும்? சோதனையில் அகப்பட்டது போல சிக்கிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், நீர் போய் யாரிடத்திலும் நிற்க வேண்டாம், நீ உடனே ஜெபத்தை கூட்டு என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் காலையிலே நானும் என் மனைவியும் ஒரு நோட்ஸை எடுத்தோம். என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் ஈபிக்காகன்னு சொல்லி அதை ஒரு பேட்டர்னை போட்டோம்.
அதை ஒரு குறிப்பை போட்டு இந்த காலை இந்த வாரம் முழுவதும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் ஜெபிக்க ஜெபிக்க சில காரியங்களை சந்திக்க ஆரம்பித்தார். இன்னும் கொஞ்சம் தேவைதான். ஆமீன். அதுவும் வந்து விட்டதனால் நமக்கு சீக்கிரமாய் ஆமீன் இந்த கரண்ட் கிடைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஆமீன். சோதனைக்கு உட்படாதபடி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் இல்லை எல்லாரையும் ஆண்டவர் இறக்கி விடுவார். ஆமென். எல்லாரையும் ஆண்டவர் சந்திக்க வைப்பார். நான் எப்பெல்லாம் அந்த இபி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேனோ ஒரு நாளும் நான் பார்த்ததே கிடையாது. யார் தான் என்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரியல. நான் போன நேரத்துலலாம் இருக்கவே மாட்டாங்க அதிகாரி. ஆனால் அதற்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆச்சரியமானது. எப்படி நடக்கிறது? நான் போய் யார் இடத்துல பேசலான்னு நிற்கிறேன். எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க போய் பாரு, ஆள் இருக்க மாட்டாங்க. போய் பாரு, ஆள் இருக்க மாட்டாங்க. அவர்கிட்ட கேளு, இவர்கிட்ட கேளு. அதிகாரியே பார்த்ததில்லை. ஆனால் கரண்டுக்கான ப்ராசஸ் பின்னாடி நடக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சோதனையிலே நமக்கு வெற்றியை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமீன். ஆண்டவர் ஜெபத்தில் நமக்கு அதை தான் சொல்லி தருகிறார். சோதனைக்குட்பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரே நமக்கு ஜெபத்தை கற்று தந்திருக்கிறார். இந்த ஜெபத்தினால் மாத்திரம்தான் நாம் சோதனையை ஜெயிக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். இந்த காலை வேளையில் நல்லா நினச்சிக்கோங்க, ஆண்டவர் சோதிக்கிறவர் தான். ஆனால் சோதனை மத்தியிலே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பிலிப்புக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சீஷனுக்கு? இவர் ஏன் என்கிட்ட வந்து சாப்பாடு இருக்கான்னு கேட்குறாரு. அவரால் செய்ய முடியும், அவரால் அற்புதம் பண்ண முடியும். ஆனாலும் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதனைக்குட்படும்படி அவனை கேட்டார் அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்திலும் அதே தான். ஆண்டவர் நினைத்து கேட்கிறது அதுதான். உங்களை சோதனைக்கு உட்படுகிறது எதற்கென்றால் அவர் அறிந்திருக்கிறார். முன்கூட்டியே தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருக்கிறதுனால் எங்களுக்கும் இந்த ஊழியத்தை கொண்டு போவதற்கு ஈஸியாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் இதை தான் செய்ய போகிறார் என்று தெரிந்துவிட்டது. அதற்கான வேலைகளை நாம் செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். அதனாலே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபங்களை பண்ணுங்கள். அதற்காக தான் கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு ஆத்துமா இந்த சபையில் 1 மணி நேரம் இந்த சபைக்காக காணிக்கையாய் தாங்கள் என்று சொல்லி நான் கேட்டேன். ஒரு ஆள் 1000மோ 10,000மோ நான் கேட்கவில்லை. ஒரு ஆள் 1 மாதத்துக்கு 1 மணி நேரம், 30 நாட்கள் இருக்கிறது. எத்தனை மணி நேரங்கள் இருக்கிறது? 1 மணி நேரம் இந்த சபைக்காக ஜெபத்தை காணிக்கையாய் தந்தீர்கள் என்றால் ஆண்டவர் நம்மளை எல்லா சோதனையில் இருந்தும் நம்ம விலக்கி பாதுகாக்கிறவராய் இருப்பார். எல்லா இடத்திலிருந்தும் நமக்கு மேன்மையை உண்டு பண்ணுகிற ஆண்டவராய் நமக்கு இருப்பார். ஒரு காரியம், இந்த இபி காரியம் நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நான் ஆரம்பத்திலே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அறிவிப்பில் நம் பக்கத்தில் இரவலாக இது வாங்குகிறோம் இந்த கரண்ட்டை. ஒரு தீர்க்கதரிசி புத்திரர் மரம் வெட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் மரம் வெட்டி கொண்டு இருக்கிறான் கோடாரியில். அந்த கோடாரி தண்ணீரிலே விழுந்து விட்டது. அவன் உடனே அவனுடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறான், ஐயோ ஆண்டவனே, இது நான் இரவலாய் வாங்கினேன், இது இப்போ தொலைந்து போய்விட்டது, நான் என்ன செய்வது என்று சொல்லுகிறான். உடனே அந்த தீர்க்கதரிசி புத்திரர் சொல்லுகிறார், கொப்புகளை வெட்டி நீ தண்ணீரில் போடு என்று சொல்லி அவன் தண்ணீரில் போடுகிறான். போடும்போது இரும்பு கோடாரி தண்ணீரிலே மிதந்தது. கர்த்தர் இந்த காலை வேளையில் நீங்கள் சபைக்காக ஒரு 1 மணி நேரம் காணிக்கையாய் தாருங்கள். ஆண்டவர் இரவலாய் வாங்குகிற இந்த கோடாரியை போல இரவலாய் வாங்குகிற இந்த மின்சாரத்தை ஆண்டவர் நமக்கு மிதக்க செய்கிற ஆண்டவராய் மாற்றுவார். ஆமென். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், மின்சாரம் வந்தவுடன் முதலே நம் சபையில் இரவு ஜெபம் நடக்கும். முதல் இரவு ஜெபம் நடக்கும். அது மாத்திரமல்ல, வசனத்துக்கு ஒரு டிவி வாங்கி இங்கே மாற்றணும்னு இருக்கிறேன். பெரிய டிவியா, எல்இடி டிவியா, 50 இன்ச்சினாலும் பரவாயில்ல. அப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரூமை கட்டி தனியாக விட்டுருணும். உங்களுக்கு ஒரு கண்ணாடி ரூமை கட்டி. இரவலாய் வாங்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை மிதக்க வைப்பார். எப்பொழுது கொப்புகளை வெட்டி அவன் போட்டுக்கொண்டே இருக்கிறான், அது மிதக்கிற வரைக்கும் அவன் போடுகிறான். நீங்களும் 1 மணி நேரம் கொப்புகளை வெட்டுறபடி உங்கள் நேரத்துக்கு வந்து ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயமாய் சீக்கிரமாய் கோடாரி மிதக்கும். இல்லை என்றால் நாம் கொஞ்சம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். ஓகே,
இப்போ ஆண்டவருடைய இந்த சத்தியத்துக்குள்ளே வருவோம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி பலவித சோதனையிலே நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். சோதனையிலே தப்பிக்க வழியும் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். அது 1 கொரிந்தியரிலே பவுல் சொல்லுகிற காரியத்தை வாசிக்கிறோம். சோதனையில் இருந்து நம்மளை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவர். சோதனையிலே தப்பும்படி நம்மளை காக்கிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அநேக சோதனை கடைசி நாட்களிலே இன்னைக்கு அநேக சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளே அநேக சோதனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. உபதேசத்துக்குள்ளே அநேக சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சோதனைக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆமென். ஆண்டவர் சோதனைக்கு தப்பி போகிற வழியை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் சோதனையை ரட்சிப்பார். சோதனையிலே தப்புவதற்கு நம்மளை காப்பவராகவும் ஆண்டவர் இருப்பார். ஆமென். சோதனையை வரவழைத்து விட்டு ஓடி ஒளிகிற ஆண்டவர் நம் ஆண்டவர் அல்ல. சோதனையை வர வைத்தாலும் சோதனையிலே மீட்டெடுக்கிறவராய் இருப்பார். ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை, ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிற காரியத்தை நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 22வது அதிகாரம் 1வது வசனத்தில், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஒரு விசுவாசம் உள்ள தகப்பனை, ஆமென், ஒரு விசுவாசம் உள்ள உத்தமம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், அப்படிப்பட்டவனை ஆண்டவர் சோதிக்கிறார். அவனை சோதிப்பதற்கு எதற்கு? வாக்கு பண்ணி அவனுடைய பிசினஸை, வேலையை, அவனுடைய சொந்த குடும்பத்தை, சொந்த நிலத்தை எல்லாம் விட்டு நீ வா, உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி அவனை வர வைத்தவனை ஏன் கர்த்தர் சோதிக்க வேண்டும்? ஆமென். நாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நீரே அழைத்தீர், நீரே கொண்டு வந்தீர், பிள்ளையை தரன்னு சொன்னீர், தந்தீர், இப்போ என்னை சோதிக்கிறவராய் நீர் இருக்கிறீரா என்று சொல்லி கர்த்தரோடு வாக்குவாதம் கூட நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் அந்த தெய்வீக மனுஷன் செய்கிற வேலையை பார்க்க முடிகிறது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். தாம் செய்ய போகிறது இன்னதென்று அறிந்து அவனை சோதித்தார். அப்படிதானே வாசித்தோம் யோவான் 6:6. தாம் செய்ய போகிறதை இன்னதென்று அறிந்து அவனை சோதித்தார். அதே போல ஆபிரகாமை கர்த்தர் தாம் செய்ய போகிறது என்னது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அங்கே பிலிப்பினுடைய சீசனுடைய காரியத்தில் பார்க்கிறோம். ஆனால் அது வெறும் ஒரு சீசனை சார்ந்தது மாத்திரமல்ல, ஒரு சந்ததியே உருவாகுவதற்கு, ஒரு கோத்திரங்களே உருவாவதற்கு, தேவனுடைய ராஜ்யம் இந்த தேசத்துக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுவதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட மனுஷர்களை சோதிக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்து சொல்லுகிறார். ஆமென். அது 3வது வசனத்தில் அவனை ஈசாக்கை பலி செலுத்த கூட்டிட்டு வான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல பார்க்கிறோம். அதை வசனத்தை வாசித்தால் 3வது வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு போனான். கர்த்தர் ஒரு பிளேஸை மார்க் பண்ணிட்டார். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு இடத்தை மார்க் பண்ணிவிட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருக்கிறதுனால், கர்த்தர் நம்மளை சோதிக்கிறதுனால், சில வேளையிலே சோதனைக்கு உட்படுத்துகிறதுனால் தேவன் சில இடத்தை நமக்கு குறித்திருக்கிறார். இந்த இடத்துல ஆபிரகாம் எந்த இடத்துல பலி செலுத்தணும், எந்த மலை மேலே போக வேண்டும், எந்த நேரத்தில் அவன் போக வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல வசனத்தை வாசிக்கிறோம், தேவன் அவனுக்கு குறித்திருந்த இடத்திலே என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் உங்களுக்கு ஒரு இடத்தை குறித்து வைத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை இந்த சபை தான் உங்களுக்கு குறிக்கப்பட்டு இதில் தான் குறித்து வைத்திருக்கிறார் என்றால், இந்த இடம் உங்களுக்கு சோதனை போல இருக்கலாம். ஆனால் இது சோதனை அல்ல. ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிற காரியம் உள்ள ஒரு இடம். ஆண்டவர் இந்த இடத்துல வைத்து செயல்படுத்த போகிற ஒரு அற்புதமான ஒரு இடமாய் கர்த்தர் இந்த இடத்தை நமக்கு மாற்றி கொடுக்கிறவராய் இருப்பார். ஆமென். இதற்கு இவ்வளவும் காரணம், அவன் என்ன வேதும் கேள்வி கேட்காமல் ஈசாக்கை
ஒப்பு கொடுத்தான் என்று 12வது வசனத்திலே வாசிப்போம். அவன் ஈசாக்கை முழு மனதோடு ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் இந்த சோதனையில் ஒரு பெரிய சாதனைக்குள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொண்டு போவார். எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுக்க மனசு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுக்க. அவன் தன் சொந்த குமாரனை ஆண்டவருக்காக கொடுத்தான். அவன் தன் சொந்த ஏக புத்திரனை கர்த்தருக்காக கொடுத்தான். எல்லாவற்றையும் கொடுக்க மனசு இருக்கான். அப்படி என்றால் 100% ஆபிரகாம் ஆண்டவருக்கு அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்திருக்கிறான். 100% நீங்கள் கர்த்தருக்கு எதை ஒப்பு கொடுக்கிறீர்களோ ஆண்டவர் அதை ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்தத்துக்கு பிறந்தவன். ஆனால் அவனுக்கு தெரியும், ஈசாக்கை கொன்று போட்டாலும், ஈசாக்கு மேலே சவரன் கத்தி பட்டு அவன் தலை துண்டாய் போனாலும், ஈசாக்கு எரிக்கப்பட்டாலும் என் தேவன் மறுபடியும் ஜீவனை கொடுக்கிறவர் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தான். அப்படிப்பட்ட விசுவாசம் இந்த சபைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் என்றால், ஆமென், என் தேவன் என்னை கீழ்த்தனத்திலே கொண்டு போனாலும், கீழ்த்தட்டிலே படுக்க போடு வைத்தாலும், ஆமென், அவர் மறுபடியும் என்னை உயரத்திலேயோ மறுபடியும் என்னை நிறுத்த வல்லமை உடையவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் அறிந்திருந்தான். எப்படி ஒரு தேவனிடத்தில் இருக்கிற ஒரு வெளிப்பாடை பாருங்கள். கர்த்தரால் செய்ய முடியும். அதே ஈசாக்கை மறுபடியும் ஜீவனோடு கொண்டு வர வைக்க முடியும். அவன் எரிந்து சாம்பலாய் வந்தாலும் பரவாயில்ல, காயங்களோடு வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதை அறிந்திருந்தான். இந்த காலை வேளையில் நம்மளை சோதனைக்குள்ளே உட்படுத்தினாலும் கர்த்தர் சில காரியத்துக்குள்ளே நம்மளை ஜெயமாய் மாற்றுவதற்காக அந்த வழியிலே நம்மளை கொண்டு போகிறவராக இருக்கிறார். இந்த சோதனைன்னு சொன்ன பிறகு நம்ம என்ன செய்வோம்? இவ்வளோ நேரம் கர்த்தர் சோதிக்கிற காரியத்தை பார்த்தோம். பிசாசும் நம்மளை சோதிக்கிறவனாக இருக்கிறான். அதனால் நம் பிசாசை மத்தேயு மட்டும்தான் அவர் அற்புதமாக எழுதியிருக்கிறார். அதில் ஆமென், அவனை சோதனைக்காரன் என்று சொல்லி அவனை சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு சுவிசேஷத்தில். அவனுக்கு இந்த சோதனைக்காரன் நம்மளிடத்திலே வருகிறான். இந்த சோதனைக்காரன், இந்த பிசாசானவன், பிசாசை விட்டுருவோம், சோதனைக்காரனே அவனுக்கு பேர் வைப்போம். இந்த சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமார என்னை ஆனால் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல வந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு சோதனை ஒரு மனுஷனுக்குள்ளே எப்பொழுது வருகிறது என்றால், முதலாவது உணவு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் சோதனை. நீங்கள் நல்லா பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். முதல்ல பிசாசு வந்து என்ன செய்தான்? உபவாசம் இருந்தவுடன் நீ பிசாசை துரத்தி விடுவாயா? எந்த பிசாசு ஓட விடாதபடி நான் பார்க்கிறேன், உன் ஊழியத்தை நான் கவிழ்த்து விடுவேன், உன் குடும்பத்தை கவிழ்த்து விடுவேன் என்று சொன்னானா? கிடையாது. முதல் காரியம், பிசாசு வந்தவுடன் முதல்ல ஃபுட்டு, அந்த உணவை தான் முதல்ல கை வைக்கிறான். இன்றைக்கி பிசாசு இந்த உணவுக்குள்ளே, சோதனைக்காரன் இந்த உணவுக்குள்ளே வந்துவிட்டால் இந்த உணவின் மூலியமாய் உங்களை அழித்து விடலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுகிறது, 45க்கு வயதில் இருக்கிற போதகர்கள், இளம் போதகர்கள் இன்றைக்கி அதிகமாய் மரித்து கொண்டு வருகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய உணவு பழக்க வழக்க முறை. இன்றைக்கி பாஸ்டர்ஸ் சில இடத்துல நம்ம தவிர்க்க முடியாது, உணவுகளை சாப்பிட தான் முடியும். ஆனால் 45 வயசுக்குள்ளே இருக்கிற அநேக பாஸ்டர்ஸ் இன்றைக்கி உணவுனால் இறந்துட்டு வராங்க. ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம். உணவு நம்மளுடைய சரீரத்தை பாதிக்கிறது மாத்திரமல்ல, குடும்பத்தை பாதிக்கும், பணத்தை பாதிக்கும், சுற்றி இருக்கிற சந்தோஷத்தை பாதிக்கும். ஒரு உணவு காரியம் பாருங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மளோடு பேசுகிற காரியம், சோதனைக்காரன் உங்களிடத்தில் வருகிறது, உணவின் மூலியமாய் வருகிறான். உங்கள் உணவை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு உணவை சாப்பிடுங்கள், கர்த்தர் உதவி செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், 40 நாள் கழித்து அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி எடுத்து விட்டது. கரெக்டாக சோதனைக்காரன் பசி நேரத்தில் வருகிறான். நான் உங்களுக்கு ஒரு 12 மணி வரைக்கும் பேசுகிறேன், இங்கே இருப்பீங்களா? பாஸ்டர் இவ்வளோ நேரம் ஏன் பேசுகிறீங்க? பசி எடுத்துரும், பசி கோபத்தை கொண்டு வரும். சில நேரத்தில் சில ஊழியக்காரர்கள், நாங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இருப்போம், கொஞ்சம் நேரம் எடுத்துருவாங்க. சில பாஸ்டர்ஸ்லாம் சத்தம் போடுவாங்க, யோ நாங்கள் சுகர் பேஷண்ட்டியா, நீ பாட்டு நடத்துகிற,
அவர் சொல்லுவார், மூத்த ஊழியக்காரர், சாக்லேட்டு பிஸ்கெட் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு உக்காரு அப்படின்னு. உணவு நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு. அவருக்கு பசி உண்டாயிற்று. யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடனே சோதனைக்காரன் வருகிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பசி வந்ததுன்னா பசியும் வரும், கூட சோதனைக்காரனும் வருகிறான். நான் ஒரு நாள் இங்கே வந்து ஜெபம் பண்ணி கொண்டு விட்டு போனேன். நான் காலையிலே சாப்பிடாம வந்து நல்லா இங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். சபையில் நல்லா நிரம்பி போனேன். நல்லா ஆண்டவர் நிரப்புனார், நல்லா பேசினார்னு நான் போனேன். வீட்டுக்கு போனால் சாப்பாடு ஆகலை. கோபம் எப்படி வந்ததுன்னே தெரில. மனைவி கேட்குறாங்க, நீ உண்மையிலே ஜெபம் பண்ண தான் போனியா? எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்படி கோவப்படுற, நான் தான் செய்கிறேன்னு சொல்கிறல்ல, எப்போவுமே இப்படி பறக்க மாட்டேன், இப்போ ஏன் பறக்கிற? நமக்கு பசி உண்டாயிட்டுனா சோதனைக்காரனும் கூடவே வருகிறத பார்க்க முடிகிறது. ஆமேன், அப்படி தானே? இப்போ பாருங்கள், அந்த இடத்துல அவன் என்ன சொல்லுகிறான்? 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். சாப்பாடு ஆக்கு. எவ்வளோ நேரம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? சீக்கிரம் ஆக்கு, உன்னால தான் முடியுமே. பிசாசு அப்படிதான் சொல்லுகிறான். நீ தான் சீக்கிரம் செஞ்சிருவியே, இந்த கல்லை கூட உம்மால் அப்பமா மாற்ற முடியுமே, சாப்பிட சொல்லுகிறான் பிசாசு. இந்த காலை வேளையில் சோதனைக்குள்ளே ஆண்டவர் உங்களை உட்படுத்தலாம். ஆனால் சோதனையை தாங்குகிற பலன் எதிலே தெரியுமா இருக்கிறது? கர்த்தருடைய வசனத்தில், ஆண்டவருடைய இந்த வசனத்தில் தான் இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு பிழைப்பை தருகிறது. நான் நல்ல வேளை என் மனைவி என்னை இந்த வசனத்தை பேசலை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வசனத்தினாலேயும் பிழைப்பான். போய் ஜெபம் பண்ண தானே போனேன், அப்படியே போயிருன்னு என் மனைவி என்னை அனுப்பி விடல. பயங்கர கோபம் வந்துட்டு. இந்த காலை வேளையில் ஆண்டவர் பசி வரும் பொழுது சோதனையும் நமக்கு கூட வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் அதை எப்படி மேற்கொள்ளுகிறார்? சோதனையை பசி உண்டானாலும், ஆமீன், நம்மளால் எல்லாவற்றையும் வாங்குவதற்கு திராணி இருந்தாலும், எல்லாவற்றையும் சாப்பிடுவதற்கு எனக்கு திராணி இருந்தாலும், நான் நினச்ச இப்போவும் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும். வித்தின் 20 மினிட்ஸில் நமக்கு ஒரு ஃபுட்டை கொண்டு வந்து நமக்கு நினச்ச ஃபுட்டை சாப்பிட முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நம்ம இப்போ தான் இந்த ஜொமேட்டோ இந்த ஸ்விக்கி பார்க்குறோம். ஆண்டவருக்கு ரெடியாக இருக்கிறாங்க தேவ தூதர்கள். சொன்ன ஸ்பாட்டில் 10 மினிட்ஸுக்குள்ளே அவருக்கு டெலிவரி பண்ண தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனிடத்திலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையிலே பிழைப்பை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அநேகர் என்னிடத்தில் வேதாகமத்தை எத்தனை முறை வாசித்தேன்னு, நான் வருஷத்துக்கு ஒரு முறை வாசிக்கிறது உண்மையிலே ரொம்ப கடினமாக இருக்கும் எனக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை முடிப்போம் ஒரு வேதாகமத்தை. என்னை கேட்பாங்க, ஒரு ஊழியக்காரன் நீ இப்படி படிக்கக்கூடாது, வேகமாக படிக்கணும். என்னால் வேகமாக படிக்கவே முடியாது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறேன், வேகமாக பரட்டுவேன், ஏதோ புக்கு படித்த மாதிரி தான் வருமே தவிர. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி 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 வாசிக்கும்போது கர்த்தர் என்னை இதுவரை என் தேவைகளை எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நடத்தி நடத்தி வருகிறதை பார்க்க முடியும். ஆண்டவருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் பிழைப்பை கொண்டு வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்கள். ஆமேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஃபுட்டுனால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைக்க ஆண்டவர் கிருபை தருவார். இன்றைக்கி அப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் கவனமாய் சாப்பிட உதவி செய்யுங்கள். இந்த ஜனங்களுக்கு காடையை தந்தார். இந்த ஜனங்களுக்கு வேறு என்ன தந்தார்? காடை, மன்னா எல்லாம் தந்த பிறகு இந்த ஜனங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மோசேவுக்கும் ஆண்டவருக்கு விரோதமாய், நான் அதை எடுத்து வைத்தேன் வசனத்தை, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பாய் இருக்கிறதா. அவங்க சொல்லுகிற காரியம் என்னாகமம் 21:5 வாசித்தீங்கன்னா அந்த ஜனங்க சொல்கிற காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே நம் பிள்ளைகள் இப்படி சொல்லுகிறது வாஸ்தவம். ஏனென்றால் இன்றைக்கி இருக்கிற ஃபுட்டு அந்த மாதிரி, உணவுகள் அந்த மாதிரி. எனக்கு இது பிடிக்காது டேடி, எனக்கு இது பிடிக்காது. என் பையன் இன்னும் 2 வயசு தான் ஆகுது. சாப்பாடை தவிர மீதி எல்லாம் சாப்பிட்றான். அவனே தட்டுறான், ஃப்ரிட்ஜை திறன்றான், ஓப்பன் பண்ணுன்றான். அந்த 2 வயசு குழந்தைக்கு இதுதான் இந்த ஃபுட்டுன்றது தெரியுது. இது சாப்பாடு, இது வேண்டாம்.
இந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஆனால் ஆச்சரியமாக இருக்கு. அந்த வசனத்தை எடுத்திருந்தால் வாசிங்கள். என்னாகமம் 21:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணியது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. நினச்சி பாருங்க, வீட்டில் எத்தனை பேர் இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை சொல்லியிருக்கிறீங்க? எப்போ பாரு சாம்பாரே தான் இருக்குது, இங்கே நான்வெஜ்ஜும் இல்லை வறுவலும் இல்லை சொல்லுகிறோமே. இந்த அற்பமான உணவு, இந்த உப்புமாவும், எப்பவுமே நீ வைக்கிற இட்லியும், எப்பவுமே நீ வைக்கிற அதே சட்னியும் எனக்கு அற்பமாய் தோன்றுகிறது என்று சொல்லி மனைவியிடத்தில் சொல்லியிருக்கிறீங்களா? என் மனைவி இதுவரை சமைச்ச சாப்பாடை கர்த்தருக்கு சாட்சியை நான் குறையே சொன்னதில்லை. ஒரு நாள் உப்பள்ளி கொட்டுட்டான், அதையும் சாப்பிட்டேன். எப்படிப்பா சாப்பிட்டேன்னா, நம்ம என்னைக்காவது அற்பமாக எண்ணி இருக்கிறோமா? எங்கள் அம்மா உப்புமா வச்சா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் கர்த்தர் வேதாகம கல்லூரி போய் 3 வருஷம் அந்த உப்புமாவை சாப்பிட கிருபையை தந்தார், பழக்குவித்தார், சோதனைக்குள்ளே கொண்டு போனார். இப்போ உப்புமா கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இப்போ உப்புமாலாம் செய்கிற அளவு வைக்கிறது இல்லை ஆண்டவர் கிருபையா. இந்த அற்பமான உணவு என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவர் கொடுத்த உணவு. ஆனால் அந்த உணவு தான் பெரிய ஆபத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அந்த ஃபுட்டு தான் நம்ம வாழ்க்கையிலே நம்மளுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறது. அநேக அலர்ஜிகளை கொண்டு வருகிறது, அலைச்சல்களை கொண்டு வருகிறது. உணவின் சோதனையிலே மிகவும் கவனமாக இந்த நாட்களிலே இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். இந்த ஜனங்கள் அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. நீங்கள் இப்படி சொன்னீர்கள் என்றால் நிஜமாய் ஆண்டவர் வெறுப்பான உணவாய் தான் தருவார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு காடையும் மீனையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். இங்கே உங்கள் மனைவி செஞ்ச சாப்பாடாக இருக்கட்டும், சில சாப்பாடாக இருக்கட்டும், ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்றணும். ஆமென். இது அற்பமாக இருக்குது, செஞ்சதே செஞ்சு மூஞ்சில் அடிக்குது. சில பேர் சொல்லுவாங்க, இதை பார்த்து பார்த்து எனக்கு மூஞ்சில் அடிக்குது. மூஞ்சில் அடித்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடும்போது ஆண்டவர் நல்ல உணவுகளை நமக்கு கட்டளையிட்டு கொடுப்பார். இந்த உணவின் காரியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். கடைசியாக 2 ராஜாக்களின் புஸ்தகமும் 4வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இதை தியானித்து இந்த உணவின் மூலியமாய் சாப்பாட்டினால் உண்டான சோதனையை குறித்து நாம் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையில் அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றார். பாருங்க, தேசம் முழுவதும் பஞ்சம், குவாரண்டைன் நாட்கள், கொரோனா நாட்கள்னு வைத்துக்கோங்க. எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. தீர்க்கதரிசி புத்திரர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்படின்னா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு வேலைக்காரனை நோக்கி, நீ ஒரு பெரிய பானையை அடுப்பில் வைத்து கூழ் காய்ச்சின்னு சொல்கிறார். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபுட். நீங்கள் சாப்பிடுவீங்களா இன்றைக்கி கூழ் காய்ச்சா? இந்த கூழ் விற்கிற கடையில் பாருங்கள், காலியாக இருக்கும் கடை. டிஃபன் வண்டி கடையில் பாருங்கள், அவ்வளோ வண்டி டிராஃபிக் ஆகிற அளவுக்கு அந்த யூட்டன் அடிக்கிற இடத்துல அவ்வளோ கூட்டம். முன்னாடி ஒரு கூழ் கடை இருக்குது, காலியாக இருக்குது. இங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உணவின் உண்டான சோதனையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உணவில் நமக்கு சோதனையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கூழ் காய்ச்சி என்கிறார். நல்ல ஒரு உணவு தானே, நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ள உணவை பஞ்சமான நாட்களுக்கு ஆரோக்கியமாய் கொடுப்பதற்கு எலிசா தீர்மானம் பண்ணினார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஒருவன் கீரைகளை பறிக்க, நல்லா பாருங்க, கூழ் தானே காய்க்க சொன்னாங்க, கீரை பறிக்க போயிட்டான் ஒருத்தர். பால் பாக்கெட்டு வாங்க அனுப்புனா கூட சிக்கன் ரைஸும் வாங்கிட்டு போகிற ஆள் இருக்கிறாங்க.
இப்படிதானே? ரொம்ப ஜாக்கிரதையாக உணவில் இருப்போம். இது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும் என்பதனால தான் கர்த்தர் இதை நமக்கு உணர்த்துகிறார். அவனை கூழ் காய்க்க சொன்னால் அவன் என்ன எடுக்கிறான்னு, ஒருவன் போய் கீரைகளை பறித்து கொண்டு வருகிறான். ஒரு பேய் கொமட்டி கொடியை கண்டு அதை மடி நிறைய அறுத்து வந்து அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று இங்க பாருங்களேன், பேய் கொமட்டிக்காய் என்னன்னே தெரியலையா. ஆனால் அவனுக்கு வந்து புது டிஷ் வேணும். என்ன சாப்பாடுன்னு தெரியல. அது இட்டாலியன் ஃபுட்டுன்றான், நார்த் இந்தியன் ஃபுட்டுன்றான், தெரியல. ஆனால் அவனுக்கு ஒரு புது டிஷ் வேணும். போய் கீரையை அறுக்க போனவன் பச்சை கலரில் இருக்கிறதுனால கொமட்டிக்காயை அறுத்துட்டான். அதை வேற மடி நிறைய அறுத்துட்டு வந்திருக்கிறான். எனக்கு இதுதான் ஆச்சரியம். அது என்னன்னே தெரியல. அவன் எதுக்கு அவ்வளோ நிறைய எடுத்துகிட்டு வந்தான்? உணவினுடைய மோகம், உணவினுடைய ஆசை, உணவினுடைய இச்சை, உணவினுடைய அந்த அதிகமான அந்த கிரியை. அது என்ன செய்யுது? அவனை பஞ்சத்தில் பச்சை கலரில் ஒரு செடியை பார்த்தோன்னே கீரை அவன் கண்ணுக்கு தெரியல. ஏதோ பல கொமட்டிக்காய்னா அது ஏதோ பல மாதிரி ரவுண்டாக இருக்குமா, அது அவனுக்கு ஏதோ ஒரு பல மாதிரி தெரிஞ்சனால மடி நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். சோதனைக்குள்ளே இவனே அகப்படுகிறான். சில வேளையில் சோதனைக்காரன் வந்தால் மட்டும் போதும். சாப்பிட்ற நேரத்தில் நம்மளே என்ன செய்கிறோம்? அகப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி அநேக குடும்பத்தில் பாருங்கள், பிரச்சனை எங்கே வருதுன்னா சாப்பிட்ற இடத்துல. சாப்பிடும்போது தான் ஏதோ இப்படி நடந்ததுன்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் சாப்பிட்ட பிறகு சொல்லலாம்ல? சாப்பாடில் கை வைக்கும்போது தான் எனக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஏன்னா சாப்பாடு இருக்கிற இடத்துல சோதனைக்காரன் வருகிறான், பிசாசானவன் இருக்கிறான் என்று வசனத்தினுடைய வெளிப்பாடிலே நம்மை பார்க்கிறோம். ஆமென். சாப்பாடிலே கவனம் செலுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. அவன் என்ன செய்கிறான்? என்னதென்றே தெரியல. ஆனால் வெட்டி அதை கூழ்பானைக்குள்ளே போட்டு விட்டான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். சாப்பிடாதை ஜனங்களுக்கும் வார்த்தார்கள். அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது சத்தமிடுகிறாங்க. நினைச்சு பாருங்க, பானையில் சாவு இருக்கான். புது டிஷ்ஷில் என்ன இருக்கு? அவன் என்னமோ ஒரு டிஷ் பண்ணுறன்ற எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். ஆனால் அதில் சாவு இருக்குது. சோதனை சாப்பாடு கூட வரும் பொழுது உணவிலே நமக்கு சில வேளைகளே சாவும் இருக்கிறது. இந்த ஜனங்கள் அதை சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு இதுக்குள்ளே சாவு இருக்குது. அவங்க சொல்லுகிறாங்க, தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்குது. பெரிய அண்டாவாக தெரியும், பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கும் அந்த அண்டா. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது? உனக்கு சாவு இருக்குது. இப்போ ஒரு பெட்டி வச்சுருக்கிறால, சரன்னு போகிறான் அந்த பெட்டிக்குள்ளே ஃபுட்டை வச்சு. இந்த பெட்டிக்குள்ளே சாவு இருக்குது. ஆண்டவர் உணவை கவனமாய் சாப்பிட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். அவன் அந்த இடத்துல சாவை நமக்கு சாப்பாடு கொண்டு வருகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். நம்மளுடைய சாப்பாடே நமக்கு சில நேரத்தில் சோதனையாய் வந்து அமைகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த சாப்பாடை எல்லாம் கவனமாய் சாப்பிட நமக்கு ஆண்டவர் கிருபையை பலனை ஆண்டவர் தருவாராக. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி, பாருங்களேன், இது முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல மாவு. அவன் கூழ் காய்ச்சுன்னா இப்போ மாவு வருது. மாவை முன்னாடியே கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த கூழை, அந்த கொமட்டிக்காயை பறிக்காமல் இருந்திருப்பான், நியூ டிஷ்ஷை பண்ணாமல் இருந்திருப்பான். ஏன்னா இப்போ மாவு வெளியே வருது. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு மாவை கட்டளையிடுகிறதுக்கு முன்பாகவே, சில காரியத்தை கொடுக்கறதுக்கு முன்பாகவே நம்ம முந்திக்கிறோம். ஃபாஸ்ட்டாக ஆயிடணும், ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றணும்னு சொல்லி பானையிலே அது என்ன வைக்கிறோம்? சாவை வச்சிட்ருக்கிறோம். உணவிலே சாவு வச்சிட்ருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளுடைய வயிற்று பகுதியில் அநேக காரியங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு சுத்தமாய் மாற்றி தருவாராக. எங்கள் தகப்பனார் இந்த வயிற்று பகுதியில் தான் இருந்தாங்க. எனக்கும் இதே பகுதியில் தான் இதுவானது உணவு காரியத்தினால். அதனால தான் சொல்லுகிறேன்,
ஆண்டவர் உணவை நம் கவனமாய் சாப்பிட ஆண்டவர் தருவார். இப்போ மாவை கொண்டு வந்து சாப்பிடுகிறாங்க. ஆமென். வாசிப்பதை அது பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்பொழுது பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். ஊழியக்காரன் சொல்லுகிறான், நீ என்ன செய், இப்போ இந்த மாவை ஊற்றி கொஞ்சம் வார், நீங்கள் ஜெபத்தை செய்து சாப்பிடுவீர்கள் என்றால் தோஷம் நீங்கி போக ஆண்டவர் உதவி செய்வார். அது சாவு இருந்தாலும், அந்த உணவில் சாவு இருந்தாலும், அவர்கள் மாவை வார்த்தது போல நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை வார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய நேரங்களிலே சாப்பாடிலே ஜெபத்தை செய்வீர்கள் என்றால், ஆமென், சாவு இருக்காது. தோஷம் அதிலிருந்து நீங்கி போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருப்பார். அல்லேலூயா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பைபிள் காலேஜ் படிக்கும்போது துணி சோப்பு குழம்புக்குள்ளே போட்டுட்டாங்க. யார் போட்டதுன்னு தெரியல. நான் தான் குழம்பு ஊற்றுறேன். ரசத்தில் யாரடா பீஸ் போட்டதுன்னு எனக்கு, நான் ஒரு 30 பேருக்கு ஊற்றிட்டேன். குழம்ப ஊற்றின பிறகு அடியில் தென்படுது. யாரடா ரசத்தில் பீஸை போட்டிருப்பான்னு நோண்டி நோண்டி எடுத்து பார்த்தா அது துணி சோப்பு. எவனோ பாத்திரம் கழுவும் போது அந்த துணி சோப்பை ரசத்துக்குள்ளே போட்டிருக்கிறான். பானையிலே சாவு இருந்தது. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எந்த பிள்ளைகளுக்கும் எதுவும் ஆகக்கூடாது சொல்லி, எதுவும் பிரச்சனை வரக்கூடாது சொல்லி, யாருக்கும் தெரியாமல் சோப்பை எடுத்து இன்னொரு தம்பிக்கு மட்டும் சொல்லி அதை போய் தூக்கி போட்டுட்டு வந்தேன். பானையிலே சாவு இருந்தது, தோஷம் நீங்கினது. ஆமென். யாருக்கும் எதுவும் ஆகலை. கடைசியாக நானே அதை தான் சாப்பிட்டேன். தோஷம் நீங்கி போனது. நீங்கள் வார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் சாப்பாட்டு காரியத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்றால், சோதனைக்காரன் வந்தாலும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வசனத்தினாலும் பிழைக்க செய்கிற கர்த்தர், ஈசாக்கை பிழைக்க செய்கிற கர்த்தர், ஆமென், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை சோதித்தார். இப்பொழுதே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சோதித்து இருந்தாலும் நீங்கள் வார்த்து ஜெபத்தோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சோதனைக்கு தப்பித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த தோஷங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கட்டும், இந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் நீங்கட்டும். இன்னைக்கு வயிற்று பகுதியில் இந்த உணவு காரியத்தில் நாங்கள் கவனமாக இருப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார்.